கணக்கு வாத்தியாரே, நல்லா கணக்கு பண்றீங்க. எங்களை இப்படி வச்சு செய்றீங்களே தலைவா, இது உங்களுக்கே நியாயமா? திஸ் இஸ் வெரி வெரி ராங் ப்ரோ அப்படின்னு விஜய்க்கு ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருக்கிறார் இந்த இளைஞர். நமக்கெல்லாம் விஜய் அரசாங்கம் 200 யூனிட் ஃப்ரீயா மின்சாரம் கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழ்ச்சி என்ன அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா கேளு. சிஎம் திரு விஜய் அண்ணா, எங்க கிட்டயே உங்க கணக்கு போற திறமையை காமிச்சிட்டீங்கல்ல. இப்பதானே புரியுது கரண்ட் பில் ஏன் எங்க எல்லாத்துக்கும் ஜாஸ்தியா வந்துச்சுன்னு சொல்லிட்டு. என்னுடைய பில்லையும் என்னுடைய ஃபாலோவர் ஒருத்தருடைய பில்லையும் வச்சுக்கிட்டு நான் வந்து டிஎன்இபி கஸ்டமர் கேர் கால் பண்ணி பேசினா அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. என்னுடைய பில்லை பார்த்துட்டு 542 யூனிட் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க, 2393 ரூபா கரெக்டா தான் கட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபாலோவர் சொல்லும் போதுதான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அவருடைய பில்லுல 266 யூனிட் தான் யூஸ் பண்ணிருக்காரு. எதுக்குங்க அவருக்கு 467 ரூபா பில் போட்டிருக்கீங்க, 310 ரூபா தானங்க அவர் கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் எனக்கு சொன்னது என்னால நம்பவே முடியல. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் 29ஆம் தேதி மே மாசம் இவருக்கு பில் வந்திருக்கு சார். அதே மாசத்துல 10ஆம் தேதி தான் நியூ கவர்மெண்ட் திரு சிஎம் விஜய் சார் வந்து ஆட்சிக்கு வந்தார் இல்லீங்களா. சோ இந்த 10ஆம் தேதியில இருந்து அந்த 29ஆம் தேதி வரைக்கும் கணக்கு போட்டா மொத்தம் 20 நாள் தான் சார் வருது. அந்த 20 நாளைக்கு மட்டும் தான் சார் அவருக்கு நாங்க இலவசமா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னது அது என்ன கணக்கு அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1.666 யூனிட் தான் அவருக்கு இலவசமா. இப்போ 20 நாளைக்கு போது அவருக்கு 33.32 யூனிட் தான் இலவசமா. மீதி இருக்கிற 66.68 யூனிட்டுக்கு அவர் காசு கட்டி தான் ஆகணுமா. சிஎம் திரு விஜய் அண்ணா அவர்களே, நீங்க இப்படிதான் மக்களுக்கு கணக்கு போட்டு செய்வீங்களா? உங்களை கணக்கு பார்த்து தான் இந்த சீட்ல நாங்க எல்லாரும் உட்கார வச்சோமா? தேர்தல் வாக்குறுதியா ஒவ்வொரு இல்லத்தரசிங்களுக்கும் நீங்க மாதம் 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தரேன்னு சொல்லி சொன்னீங்க. நீங்க ஆட்சிக்கு வந்து இப்ப வரைக்கும் தரல. சப்போஸ் நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா எப்படி இதை கணக்கு போட்ட மாதிரி அதையும் 10ஆம் தேதி தான் நான் வந்தேன், 20 நாளைக்கு மட்டும் தான் கணக்கு உங்களுக்கு, அதனால 1666 ரூபா 66 காசு உங்க ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா? உங்களுக்கு ஓட்டு போட்ட பெண்கள் எல்லாம் சும்மா இருப்பாங்களா? என்னங்க ஆயிட போகுது? ஒரு 200 யூனிட் மாசமான இலவசமா நீங்க கொடுக்க போறத அதை ஒழுங்கா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம்ல. இப்படி அங்க பண்ணுவீங்க? நீங்களும் உங்க அரசாங்கமும் செஞ்ச இந்த ஒரு வேலையால மக்களுக்கிடையே பயங்கரமான குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஏன் உங்க மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அவர் கூட எங்களுக்கு மீடியா முன்னாடி வந்து சொல்லி இருந்திருக்கலாமே, இந்த குழப்பம் எதுவுமே உருவாயிருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம் சிஎம் திரு விஜய் அண்ணா அவர்களே, தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு மீட்டர் நிறைய இடத்துல சரியா ஓடலன்னு நினைக்கிறேன், நிறைய இடத்துல ஃபால்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலேயே என்னமோ தெரியல கரண்ட் பில்லு ஜாஸ்தியா வந்திருக்கு நிறைய பேருக்கு. பாவம், அவங்களுக்குலாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? 200 யூனிட் இலவசம் அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்களே, அது 500 யூனிட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு மட்டும்தான், 500 யூனிட்டுக்கு மேல இருக்கவங்களுக்கு கிடையாதுன்றீங்களே, அது ஏன்? அவங்களுக்கும் நீங்க கொடுக்கலாம்ல. தேர்தல் வாக்குறுதியா நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், 200 யூனிட் ஒரு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு 400 யூனிட் தரேன்னு சொன்னீங்க. இப்போ நீங்க 200 தான் கொடுத்துருக்கீங்க. இன்னொரு 200 எப்போ கொடுக்க போறீங்க?